தம்மை படிக்க வைப்பதாக கூறி ₹1 கூட ஊதியம் தராமல் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் ஏமாற்றிவிட்டதாக சித்திரவதை செய்யப்பட்ட பட்டியலின சிறுமி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியிடம் நமது செய்தியாளர் சல்மான் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் ஒரு சிறுமிக்கு வீட்டில் வேலை பார்ப்பதாக அழைத்து சென்று அந்த சிறுமியை பொறுத்த மட்டிலும் தனது மருத்துவ கனவாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு எழுதி எப்படியாவது தான் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருந்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக அவர் செல்ல முடியாத நிலையில் தான் இது போன்று வேலைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் 17 வயதில் அந்த பெண் அந்த திமுக எம்எல்ஏ மகன் வீட்டிற்கு வேலைக்கு சென்ற பொழுது அவர்களை அந்த சிறுமியை வேலைக்கு சேர்த்த பின்பாக மிகப்பெரிய கொடூரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இனிமேலும் யாரும் இது போன்ற ஒரு கொடூரத்தை சந்திக்க கூடாது என்பதற்காக வெளி உலகத்திற்கு அவருக்கு நடந்த கொடூரத்தை வெளியில் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் இருக்கோம். இப்போ என்ன நடந்துச்சுங்கம்மா அந்த வீட்டில்? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா என்னையும் தம்பியும் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சாங்க. நான் 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நீட் எழுதணும், மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை. அதுக்கு அம்மாவால் எவ்வளோதான் காசு செலவு பண்ண முடியும் அப்படின்றனால நான் வேலைக்கு போயிட்டு அந்த காசில் வச்சு நான் படிக்கலான்னு நினச்சேன். அதனால தான் நான் வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போன இடத்துல நான் வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னனால அவங்க போகக்கூடாது, நீங்கள் தான் வேலை செய்யணும், நீ வந்து போகிறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாதுன்னு என்னை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னை அடித்து என் மொபைல் எல்லாம் பிடுங்கி உடச்சி என்னை அங்கேயே இருக்க சொல்லி மிரட்டுறாங்க. எனக்கு எந்த வீடு பெரிய வீடு, அது அவங்க வசதியான வீடு அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க அந்த 2 நாள் கழிச்சு, நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு திரும்பவும் சொன்னேன்னா உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சுருவேன், உன் தம்பியை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணனால நான் அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும், எனக்கு வேலைக்கு அப்போ தான் புதுசு. என்னை காய்கறி நறுக்கு தான் கட் பண்ணி ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் என்னை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே செய்ய வச்சாங்க, துணி கழுவி வச்சாங்க, வீட்டில் இருக்க பாத்ரூம், இந்த வீடு கூட்டிமா போகிறது எல்லா வேலையுமே என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த வேலையில் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் வர்றதுக்கு எல்லாமே என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அடிக்க யூஸ் பண்ணது எல்லாமே குழம்பு கரண்டி, கத்தி, இந்த தோசை கரண்டி, செருப்பு, தொடப்பக்கட்டை, அவங்க கால் வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி என்னை அடித்தாங்க. இந்த 7 மாதமாகவே என்னை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி எவ்வளோ அடிச்சிருக்காங்க. நான் சின்ன சின்ன தவறு பண்ணிட்டேன் வேலையில் அப்படின்றத வச்சே என்னை இவ்வளோ ஒருத்தரம் செஞ்சாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என்னோட கையை ஃபுல்லாக காயப்படுத்தினாங்க. மிளகாத்தூள் கரைச்சி குடிக்க சொன்னாங்க, பச்சை மிளகாவை சாப்பிட சொன்னாங்க. அவங்க கேட்குறாங்க நீயும் நானும் ஒன்னான்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. நீயும் நானும் சாப்பிட்றது ஒரே சாப்பாடு கிடையாது, ஏன்னா நான் வசதியானவன், நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, நீ ஒன்றும் இல்லாத நாய் அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்து 2 நாளைக்கு ஒரு தடவை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு என்னை சாப்பிட வைக்கிறாங்க. என்னோட திங்ஸு, என்னோட படுக்கிற பாய், பெட்ஷீட் எல்லாமே எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட கழிவறையில் வச்சு என்னை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க மனசில் என்னன்னா, ஒன்றும் இல்லாத பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம், நம்ம எம்எல்ஏ வீட்டு மருமக, நம்மள்ட்ட வசதி இருக்குது, நம்மள்ட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது அப்படின்றது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 லட்சம் எனக்காக டெபாசிட் பண்ணி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. நான் இன்ன வரைக்கும் படிக்கல, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல. எங்கள் அம்மா கிட்ட பொய்யான தகவலை சொல்கிறாங்க. எனக்கு போனதுலேருந்து சம்பளம்னு ₹1 கூட கொடுக்கல. எனக்கு 16,000 பேசினாங்க. அதுலேருந்து இன்னமும் ₹1 கூட 7 மாதமாக வேலை செஞ்சேன், கொடுக்கல. அதுக்கான பொய்யான ஃபார்மை ரெடி பண்ணுறாங்க. 2 லட்சம் கட்டியிருக்கேன், 3 வருஷத்துக்கு நீ இங்கே தான் வேலை செஞ்சு அந்த 2 லட்சத்தை அடைக்கணும். அப்படி நான் தவறி நான் வராமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்னோட அம்மா மேலேயும் என் மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலான்னு சொல்கிறாங்க, சொல்லி அது ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கேட்குறாங்க ஏன் இப்படி காயமாச்சு, என்ன காரணம்னு. அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க என்கிட்ட, நீ எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது, நீ அப்படி சொன்னா உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன், உன் தம்பியை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை பயமுறுத்துறாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க செஞ்ச தவறுகளுக்கு அவங்களுக்கு கரெக்டான தண்டனை அரசு கொடுக்கணும். அதே மாதிரி என்னோட டிசி, மார்க் ஷீட் எல்லாமே ஒரிஜினல் அவங்க தான் வச்சுருக்காங்க. எனக்கு ₹1 சம்பளம் கொடுக்கல, அதெல்லாம் மீட்டு கொடுக்கணும். எனக்குன்னு எங்க அம்மா, என் தம்பிக்குன்னு பாதுகாப்பு கொடுக்கணும். கணவர் உங்களை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காரு? கணவருக்கு அடிக்கிறது தெரியும். கணவர் சொல்றாரு, அவரும் அந்த அதிகாரத்தை மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு,
நீ வந்து அந்த நாயை என்ன வேணா பண்ணிக்கோ, அடிச்சு சாவடிச்சு கூட போடு, ஆனா என் குழந்தை முன்னாடி பண்ணாதுன்னு சொல்றாரு. இது போன்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறுமிக்கு தான் மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என நினைத்த ஒரு சிறுமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. தன் மீதாக கொடுமையை நடத்திய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோன்று தனக்கான இழப்பீடாக ஏற்கனவே அவர்களிடம் அவர்களுடைய அசல் சான்றிதழ் அனைத்துமே மீட்டு தர வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத வகையிலாக எந்த பெண்ணும் இதுபோன்று பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருவருக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ். சமூக நீதி பேசும் முதல்வர் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் சிறுமிக்கு ஏற்பட்ட சித்திரவதை குறித்து பேசாமல் மௌனம் காப்பது ஏன் என எவிடன்ஸ் கதிர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சல்மான் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 3 ஆண்டுகளாக பட்டியல் சமூக இன மக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இவர்களுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் வீட்டிலே இது போன்ற ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக எவிடன்ஸ் அமைப்புடைய செயல் இயக்குனர் கதிர் அவர்கள் இருக்காங்க. நாம அவங்ககிட்ட கேட்கலாம். தொடர்ச்சியா தமிழகத்தில் இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது மாதிரியாக ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த மாதிரியான தாக்குதல் இன்னும் அதிகரிக்கிறது. அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் சிறுமி தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு படிப்பிற்காக சென்ற சிறுமிக்கு இப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு 8 மாத காலமாக ஒரு சிறுமியை வந்து வீட்டுக்கு வேலைக்கு கூட்டு போயிட்டு வச்சு கடுமையாக அடித்து சித்திரவதை பண்ணி செருப்பாலையும் தொடப்பக்கட்டையாலையும் கரண்டியாலையும் குடும்பம் பண்ணினது மட்டும் இல்லாமல் மிளகாத்தூளை தண்ணியில் கரைச்சி மேலே ஊற்றுறதா இருக்கட்டும், முடியை கட் பண்ணினதாக இருக்கட்டும், ஒரு நாள்லாம் வந்து அடித்து உடம்பு முழுவதும் ரத்த காயத்தோடு இருக்கிற நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் மிக கொடுமையான சம்பவம். இது அரசியல் பலம், சாதி பலம், பணம் என்கிற திமிரு 3 தான் மிக முக்கியமான காரணம். அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க, நான் யார் தெரியுமா? நான் எம்எல்ஏவோட மருமக. நான் நினச்சா உங்கள் உயிரோடு இருக்க முடியாது, உன் தம்பியை லாரி ஏற்றி கொண்டுடுவோம். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் பணம் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, எவ்வளோ வளமாக எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருக்கீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாத குடும்பத்தை கொண்டு போயிட்டு மாதம் 16,000 ரூபா சம்பளம்னு பேசிட்டு 8 மாதம் ₹1 கொடுக்காம சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீ இதுவரை சேர்த்து வச்ச பணம்லாம் எப்படி வந்துச்சுன்னு இப்போ தெரியுதா இல்லையா? யாருடைய ரத்தத்தை சுரண்டி, யாருடைய உழைப்பை சுரண்டி எளிய மக்களை வந்து வதைச்சிட்டு அடிச்சுக்கிட்டு நீ கட்டிக்கிட்டு அது மேலே சமூக நீதி மாடல் அரசு நீ பேசுகிற அப்படின்னா இதெல்லாம் சந்தேகம் வருதா வரலையா? நீ தானே சமூக நீதி பேசுன, நீ தானே பெண்கள் முன்னேற்றம் பேசுன, நீ தானே குழந்தைகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிற. அப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, குழந்தை இருக்கு, இவ யாரு? வேலைக்கு வந்திருக்காள், இவ யாரு? ஏன் உடம்புல இவ்வளோ காயம் இருக்கு? நீ கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன், இதுவே உங்கள் வீட்டு பேர குழந்தையா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? இந்த சம்பவம் வெளில வருது, இதுவரை முதலமைச்சர் கண்டித்து ஒரு அறிக்கை விட்டாரா? அரெஸ்ட் பண்ணாங்களா? மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவங்க பின்னணி எடுத்து பார்க்குறேன், சில கிரிமினல் கேஸ்லாம் உள்ளே இருக்கு. 150 பேர் என் மகன்கிட்ட வேலை பார்க்குறான்றார் அவர். 150 பேர் வேலை பார்த்தா எங்களுக்கு என்ன? உன்ட்ட 1000 பேர் கூட வேலை பார்க்கட்டும், எங்களுக்கு என்னையா? அதனால என்ன? உனக்கு அதிகாரம் இருக்கட்டும், நீ எம்எல்ஏ வேறு, நாளைக்கு நீ மந்திரியா இருந்து நீ எவனா இருந்தால் எனக்கு என்னையா? எதுக்கு என் கூட்டு புள்ளி அடிக்கிற அப்படின்ற ஒரு 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 சாதாரண அறம் இருக்குல்ல, அது நம்மள்ட்ட தோத்து போச்சு. இப்போ அந்த பிள்ளைய வந்து அந்த ஊரில் வந்து 25 பேர் விரட்டுறான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அதனால தான் இரவோடு இரவா அங்கேருந்து கூட்டு வரோம். இங்கே அந்த போலீஸ், நீலாங்கரை போலீஸ் வந்து விமன் போலீஸ் 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி வரை விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இது மீறி வந்து இப்போ என்னன்னாக்கா, நீங்கள் பணம் கொடுத்து டீல் பண்ணிடலான்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது அசிங்கங்க. அது பணத்தை மறுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவங்க நினச்சி அவங்க வீட்டில் வந்து 10 பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லாமல் இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம். ஆனால் பொடா உன் பணம் வேணும் ஒன்று வேணும் தூக்கி போடுறாங்க பாருங்க. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த எவ்வளோ ப்ரெஷர் எனக்கெல்லாம் 2-3 நாளா. ஏன் நம்ம கிட்ட வர மாட்டான்? அவ்வளோ ப்ரெஷருக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டானாக்க, இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை.
ஸோ இது கொஞ்சமாவது நம்ம வந்து இதை வந்து நேர்மையாக இருந்தால் தான் கொஞ்சமாவது இருக்கணும். அரசியல் என்பது நேர்மை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஆக இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள். அவன்கிட்ட நான் கேட்குறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்குறேன். 10,000 கோடி 5 வருஷம் எங்கள் நிதி செலப்படாமல் இருக்கு, SST நிதி, அதுலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுங்க. அது வந்து அந்த படிப்பை அதை பார்த்துக்கிட்டோம். எவிடன்ஸ் கதிருடைய ஒரு பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த 2 ஆண்டுகளில் வன்கொடுமை என்பது SC/ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரித்து வருகிறது. இந்த சிறுமியை பொறுத்த மட்டிலும் அவருடைய நீட் தேர்வு மிகப்பெரிய ஒரு மருத்துவ கனவு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அவருடைய அந்த மருத்துவ கனவிற்காக தான் அந்த வேலைக்கு சென்ற போது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே நம்மிடம் கூறியது போல கொல்லப்பட்ட அனிதா உயிரோடு இருக்கிறார். அந்த அளவிற்காக தான் மீண்டும் ஒரு கொடூரத்தை அரங்கேறி இருக்கிறது. இந்த கொடூரத்திற்கு உரிய நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு அரசு அவர்களுக்கான உரிமை தொகை, அதற்காக இந்த SC/ST ஆக்ட் மூலமாக வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகையை வழங்க வேண்டும். எதை செய்தாலும் பணத்தை கொடுத்து சரி செய்து விடலாம் என்ற ஒரு போக்கை இந்த அரசு கைவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ்.